யாரு இவனுக்கு வர்ற காசு எல்லாமே கொடுத்துட்றேன் நான். எனக்கு காசே வரடா, யாருக்குல காசு வேணும்? நானே காசுல ஆசைப்படாதவன். காசெல்லாம் எனக்குலாம் ஒண்ணுமே பிடிக்காது. பாரு, சாப்பாட்டுக்கு அளவு இருந்தால் எனக்கு போதும். அது எனக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க, நீங்க வாங்கி போட்ட ஊசியை மருந்து எனக்கு காசு ஆசைப்படுறாங்க. என்னோட அது கணேஷ் அப்பா காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன், உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்பா சிக்கனமாக வாழ்ந்துதான் வாழ்க்கை பண்ணாரு, அது ஒரு சந்தோஷம். சிக்கனமாக வாழ்ந்து ஒன்று படிக்க வச்சு இந்த அளவுக்கு பண்ணது எனக்கு சந்தோஷம், தெரியுமா? அதாவது உன்னை வந்து பிஇ படிக்க நீ எவ்வளோ படிக்க வேணாலும் வைக்கணும் என் பிள்ளைய அப்படின்னு நினைச்சா, ஆனால் நீ பிஇயோடு நிறுத்திக்கிட்டேன். நீ இன்னும் இப்போ படிக்க சொன்னால் கூட நான் படிக்க வச்சிருவேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் உடம்புல சக்தி இருக்குது. அதாவது நான் எப்பயுமே எல்லாத்தையும் நெகட்டிவாக தான் நினைப்பேன். நெகட்டிவ் நினைத்தா தான் நல்லா இருப்போம். நாங்கள் நல்லா இருக்கிறோம், சம்பாதிப்போம், வேலைக்கு போவோம். நீனு நினைக்கணும் நான் இப்போ நல்லா இருக்கிறேன், என்னது இந்த கார்டு கிரெடிட் கார்டில் இருக்கிற கடன் அடைப்பேன், எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு நெகட்டிவாக நினச்சின்னு நல்லா இருக்கலாம். அப்பா அம்மா இங்கே கூட இருப்பார், ஒற்றுமையாக இருப்பார், சரளா வெற்றி எல்லாம் நாங்கள் 4 பேரும் ஒரே வீட்டில் இருப்போம், இன்னும் வீடு கட்டுவோம், பெங்களூரில் ஒரு வீடை கட்டுவோம், இந்த வீடை வாடகைக்கு விட்டு இருப்போம் அப்படின்னு நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டே இருக்கணும். நெகட்டிவாக இருக்கும்போது அது நடந்துடும். இந்த பாசிட்டிவாக நினச்சோம் பார்த்தியா, அது வந்து உடம்பை வருத்தி வீணாக இதாகிடுவோம், மனநிலை பாதிச்சிடுவோம். அதனால தான் நான் எப்பயுமே இவ்வளவு கஷ்டத்துலேயும் நான் வந்து நெகட்டிவாக நீங்கள் என் பையன் நல்லா இருப்பான், என் பையன் நல்லா வருவான், என் பையன் சம்பாதிப்பான், இன்னொரு வீடு கட்டுவான், என் பையன் இன்னொரு வீடு கட்டுவான், வெற்றி நல்லா வருவான், வெற்றியை வந்து கோயம்புத்தூரில் வித்யாலயில் படிக்க வைக்கணும் அப்படின்னு எவ்வளோ கற்பனை. அது ராமகிருஷ்ண வித்யாலயில் படிக்க வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ராமகிருஷ்ண வித்யாலயில் படிக்க வச்சு அது சூப்பராக வருவான். எல்லா விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் வருவான், ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா வருவான், விளையாட்டுலேயும் நல்லா வருவான், ஒழுக்கத்துலேயும் நல்லா வருவான். ராமகிருஷ்ண வித்யாலயில் படித்தா ஆன்மீகத்திலையும் நல்லா வருவான், அதான் அடிபணிதல் அதுலேயும் நல்லா வருவான். ராமகிருஷ்ண வித்யாலயா எங்கெங்கேயோ வந்து படிக்கிறாங்க வந்து இங்கே. சரி, எனக்கு போட்ட ட்ரக்ஸுக்கு படிக்க வைக்கலான்னு பார்த்தேன், நம்ம மெட்ரிகுலேஷன் போயிட்டோம் தெரியாமல். அது இந்த ஸ்கூலில் படிக்க வச்சுருந்தா சூப்பராக வந்திருப்பேன். சரி, மாத்திரை வாங்கி தரேன், சரி சாப்பிடுவா, உட்காருவா, வா சாப்பிட்டு எனக்கு என்ன படம் பாவம், அவர் சாப்பிடாம இருக்கிறாரு சாமி.